வணக்கம். நான் ஆஸ்ட்ரோ அழகுராஜ், பாவாலி ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஜோதிட நிலையம். திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது அனைத்து ஜோதிடர்கள் தற்காலத்தில் 10 பொருத்தங்களை பார்த்து இந்த ஜாதகம் பொருந்தும் பொருந்தாது என்ற முடிவுக்கு வந்துவிடுகின்றனர். 10 பொருத்தங்களில் 5 பொருத்தங்கள் முக்கியமாக கருதப்படுகிறது. 1 தினப்பொருத்தம், 2 கணப்பொருத்தம், 3வது யோனி பொருத்தம், 4வது ராசி பொருத்தம், 5வது ரஜ்ஜு பொருத்தம். இந்த 5 பொருத்தங்களும் இருந்தால்தான் திருமணம் செய்யலாம் என்ற முடிவுக்கு வந்துவிடுகிறார்கள். அந்த ஜோதிடர்கள் கட்டப்பொருத்தம் ஒன்று உண்டு, அதையும் பார்க்க வேண்டும் என்ற கருத்தை மனதில் கொள்ளாமல் 10 பொருத்தத்தை வைத்து பொருத்தம் கோரி பெற்றோர்களை அனுப்பிவிடுகின்றனர். அவ்வாறு செய்வது தவறு. 10 பொருத்தங்கள் இருந்தாலும் கட்ட பொருத்தங்கள் மிக முக்கியமானவை. கட்ட பொருத்தங்களில் லக்னத்திற்கு அஷ்ட சஷ்டாசக அமைப்பு இருக்கக்கூடாது, லக்ன பொருத்தம் இருக்க வேண்டும். அதே மாதிரி நேரத்தில் ராசியும் அஷ்ட சஷ்டாசகம் என்ற அமைப்பில் இருக்கக்கூடாது. லக்னம் பெண்ணின் லக்னம் ஆணின் லக்னத்திற்கு கேந்திரத்தில் இருப்பது, கேந்திரம் என்பது பெண்ணின் லக்னத்திலிருந்து 4வது இடம், 7வது இடம், 10ஆம் இடம் மற்றும் ஒரே லக்னமாக இருந்தாலும் அது கேந்திரம் என்று அழைக்கப்படும். அந்த கேந்திர லக்னங்களில் சமசப்த கேந்திரமாக அமைந்தால் அது அந்த இரு ஜாதகர்களின் மன ஒற்றுமையை காமிக்கும். அது சிறந்த அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக புத்திர பாக்கியம், 5ஆம் இடமும் குருவும் நன்றாக இருக்க வேண்டும். நட்சத்திர பொருத்தத்தில் மகேந்திர பொருத்தம் இல்லாவிடினும் கட்ட பொருத்தத்தில் இருவருக்கும் 5ஆம் இடமும் குருவும் நல்ல பலமாக இருந்தால் திருமணம் செய்யலாம். அடுத்ததாக நட்சத்திர பொருத்தம் 10 பொருத்தம் இருந்தாலும் திருமண ஸ்தானமான 7ஆம் இடத்தில் ஒருத்தருக்கு பாவக்கிரகங்கள் இருந்து மற்றவர்களுக்கு பாவக்கிரகம் இல்லை என்றால் அதை பொருத்துவது கடினமே. அதே போல்தான் திருமாங்கல்ய ஸ்தானமான 8ஆம் இடத்தில் இருவருக்கும் சம அமைப்பாக இருக்க வேண்டும், அல்லது வேறு பாவக்கிரகங்கள் இருக்கக்கூடாது. சுபக்கிரகங்கள் பார்வை இருப்பது மிக நன்று. ஒருவருக்கு பாவக்கிரகங்கள் இருந்து 2ஆமவருக்கு பாவக்கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகத்தை பொருத்துவதும் நல்லது இல்லை. அதே நேரத்தில் ராகு கேது தோஷங்கள் என்பது இப்பொழுது புதிதாக பேசப்படுகிறது. அந்த ராகு கேது தோஷங்கள் என்பது திருமண வாழ்க்கையை தாமதப்படுத்தும். அது இருக்கும் இடத்தை பொறுத்து வேறு சில நிகழ்ச்சிகளையும் தாமதப்படுத்த வாய்ப்பு உள்ளது. பெரும்பாலும் ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் திருமணத்திற்கு முன் ராகு கேது தோஷத்திற்கான பரிகாரத்தை செய்வது சிறப்பு. அவ்வாறு செய்வதனால் ராகு கேது தோஷங்களால் ஏற்படும் சிரமங்கள் குறையும், வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படும். எனவே திருமண பொருத்தத்திற்கு நட்சத்திர பொருத்தமும் பார்க்க வேண்டும், கட்ட பொருத்தங்களும் பார்க்க வேண்டும். 2ம் திருப்தியாக இருந்தால் மட்டுமே திருமணத்திற்கு சிபாரிசு செய்யப்பட வேண்டும். வணக்கம். வாழ்க வளமுடன்.